லக்ஷ்மி நாராயண் நகர் வார்டு நம்பர் 14ல இருக்கிறோம். இங்க வந்து சிப்கோ என்ன ப்ராப்ளம்னா இங்க சிப்கோட் ஏரியா இது. இங்க சின்ன சின்ன கம்பெனி எல்லாம் இருக்கு. இங்கிருந்த விட அந்த கெமிக்கல் தண்ணி எல்லாம் வந்து வீட்டு முன்னாடி போயிட்டு இருக்கு. இப்போ அதெல்லாம் மிதிச்சுதான் நாங்க உள்ள போனோம். அது வந்து வாட்டருக்கு எல்லாம் மிக்ஸ் ஆயிட்டு இருக்கு குடிக்கிற தண்ணிக்கெல்லாம். சோ அது கொஞ்சம் கார்பரேஷன் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். அந்த சாக்காடி தண்ணி எல்லாம் கரெக்டா பைப் வச்சு அதுக்கு நீட்டா அது வழியா அது என்ன பண்ணணும் அது பண்ணா அது நல்லா இருக்கும். அது இல்லைன்னா அது நிறைய பசங்க எல்லாம் அது மிதிச்சு போறாங்க. அதுல இருந்தா வாட்டர் இன்ஃபெக்ஷன் நிறைய ஆயிட்டு இருக்கு. இப்ப காலரா டிசீசஸ் எல்லாம் நிறைய ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஏரியால நிறைய பேர் அதுல ஏஜ் ஆனவங்க ரொம்ப பாதிப்பு பண்றாங்க. சோ பிளீஸ் தயவு செஞ்சு இது எங்க ஏரியா உள்ள கோரிக்கை. இது மட்டும் எங்களுக்கு சரி பண்ணித்தாங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். வார்டு நம்பர் 14 இந்த வார்டுல வந்து பாத்தீங்கன்னா சிட்கோ தொழிற்சாலைகள் 150 தொழிற்சாலைக்கு மேல இருக்கு. தொடர்ச்சியா வந்து இவங்க இதே பிரச்சனை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ரசாயனம் கலந்த கழிவு நீரை வந்து குடியிருப்பு பகுதிக்குள்ளார வந்து அனுப்பிட்டே இருக்காங்க. இதை நம்ம தொடர்ச்சியா அனைத்து டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து நம்ம மனு கொடுத்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. இதை வந்து நாங்க இப்போ ஒரு 7 நாளைக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வரும்போதே நாங்க தான் மண்ணு போட்டு ரொப்பணும், இந்த தண்ணி வெளியே வரக்கூடாதுன்னு. மறுபடியும் லீக் ஆகி வந்துட்டு இருக்கு. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வா இல்லாமலே இருக்கு. கட்டாயமா இதை வந்து கலெக்டர் தலையிட்டு இந்த பிரச்சனையை எங்களுக்கு முடிச்சு தரணும். ஒருவேளை முடிச்சு தரலாம் கட்டாயமா இது ஒரு ஆர்ப்பாட்டமா எடுத்து நாங்க சாலை மறியல்ல உட்காருவோன்றதை நாங்க இன்னைக்கு இந்த பிரஸ் முன்னாடி சொல்றோம். எத்தனை நாளா இந்த மாதிரி பிரச்சனை? 5 வருஷமா இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து 5 வருஷமாவும் மனுங்க கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. சிஎம் செல் வரைக்குமே இதை அனுப்பியிருக்காங்க. இந்த சாக்கடை தண்ணி இப்படி சாலையிலே போகுது இல்லையா? அது சாக்கடையில டைனேஜ் அந்த ஏரியா டைனேஜ் இல்லையா? அந்த ஏரியாவுக்கான ட்ரைனேஜ் பிளானிங் அத்தாரிட்டியே கொடுத்துருக்காங்களா இல்லையான்றது சிட்கோக்கும் தெரியல. ஹவுசிங் போர்டு அங்க இருக்கிறதால இது ஹவுசிங் போர்டு சொத்துன்னு ஒருத்தர் சொல்றாங்க, இது சிட்கோ சொத்துன்னு ஒருத்தர் சொல்றாங்க. அதனால இது வரைக்குமே ட்ரைனேஜ் பண்ணாததால அந்த நிலத்தடி நீர் பாதிக்கிற அளவுல இந்த தண்ணி வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய ஆட்கள்ல வந்து அவங்க சம்புக்குள்ளார தண்ணி இறங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நிலத்தடி நீர்ல வந்து ரசாயனத்தினுடைய லெவல், அதாவது பிஹெச் லெவல்னு சொல்லக்கூடியது அதிகமா வந்துட்டு இருக்கு. அதாவது தோல் வியாதிகள், குழந்தைங்க வளர்ற குழந்தைங்க இருக்காங்க, இவங்களுக்கு இந்த தண்ணியில் தான் குளிக்கிறாங்க. ஆர்வோல நம்ம யூஸ் பண்ற தண்ணி இதுதான் ஃபில்டர் பண்ணி குடிக்கிறோம். அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க குடியிருப்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கே இந்த ஒரு நிலைமை அப்படின்னும் போது அரசாங்கம் எப்படி நம்ம நடவடிக்கை தீர்த்து வைக்க போகுதுன்னு நமக்கு தெரியாம இருக்கு. ஸ்ரீனிவாஸ். அனைவருக்கும் வணக்கம். ஓசூர் கார்பரேஷனுடைய அதிகாரிகளுடைய மேலான கவனத்திற்கு இதை நாங்கள் வந்து சொல்றோம். இந்த லட்சுமி நாராயணா நகர் எங்க பகுதியில இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய சிட்கோ எலக்ட்ரானிக் சிட்டி இதுல இருந்து வரக்கூடிய கழிவு நீர்கள், அந்த ரசாயன நீர் எல்லாமே சரியான வந்து கழிவுநீர் வசதி இல்லாத, ட்ரைனேஜ் வசதி இல்லாதனால பக்கத்து தெருவில் அந்த பக்கம் ஈஸ்வர் நகர் வழியாகவும் வெளியில போகுது. இந்த பக்கம் வரக்கூடிய இதுக்கெல்லாம் வந்து வழி இல்லாததுனால லட்சுமி நாராயண நகர்ல ரோடு வழியா போகுது. ரோடு வழியா போறது இல்லாம பக்கத்துல இருக்கிற இடங்கள்லாம் தேங்கிறதுனால அது நிலத்தடிக்குள்ளார போய் இப்ப எங்க வீட்டுக்குள்ளார சம்புக்குள்ளாரே அந்த தண்ணி வந்து வந்துருச்சு. சம்பு கலர் மாறினோன்னா நாங்க எங்க சைட்ல இருக்கிறது எல்லாத்தையும் செக் பண்ணோம். பக்கத்து வீட்டு செப்டிக் டேங்கு, ட்ரைனேஜ் இது வழியா வருதான்னுட்டு. ஆனா அது வழியெல்லாம் எதுவுமே வரல. ஆனா இப்ப நாங்க அதை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது இல்ல 3800 அளவுக்கு வந்து ஈக்குவலி அப்படின்றது வந்து இருக்கு. அதனால நாங்க வந்து கார்பரேஷனை நாங்க வந்து தொடர்பு கொண்டு இருக்கோம். எங்களுக்கு இதுல இருந்து நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஏற்கனவே உங்களை தொடர்பு கொண்டு இருக்கோம். அவங்களும் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இதை வந்து முடிச்சு கொடுத்து எங்க பகுதி மக்களுக்கும் சரி மற்ற எல்லா மக்களுக்கும், ஏன்னா இது வழியா நிறைய போக்குவரத்து இருக்கு. இப்ப இந்த சாலை பணிகள் நடந்துட்டு இருக்கிறதுனால இது வழியா தான் நிறைய பேருந்துகள், ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாமே போகுது. இது எல்லாருக்குமே இது ஒரு இடைஞ்சலான ஒரு வழியா இருக்கு. இந்த தண்ணி போற விஷயத்தை சரி பண்ணி எல்லாருக்கும் ஒரு நல்லது செய்யணும்னு இந்த கார்பரேஷனையும் கலெக்டர் அவர்களையும் நாங்க கேட்டுக்கிறோம். பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். நன்றி. என் பேர் ராமநாதன்.